கேரட் அல்வா பண்ணலாமா? என் ஃப்ரெண்ட் ஒருத்தவங்க புதுசா வீடு ஷிஃப்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் எல்லாத்தையும் சேர்த்து செலிப்ரேட் பண்ற விதமா அவங்க வீட்ல வந்து பாட்லக் ஃபங்ஷன் தான் வச்சிருந்தோம். பாட்லக்னா வந்து ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அவங்கவங்க வீட்ல சமைச்சு எல்லாரும் எடுத்துட்டு வந்து மொத்தமா ஷேர் பண்ணி சாப்பிடுறது தான். இது நெறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். சில பேருக்கு தெரிஞ்சிருக்காது. இன்னைக்கு வந்து என்னோட கான்ட்ரிபியூஷன் என்னன்னா, கேரட் அல்வா தான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ரெடி பண்ணியிருந்தேன். நான் ஒரு 7 பெரிய கேரட் தான் எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட்டே தோலெல்லாம் சீவிட்டு அதுக்கப்புறம் வந்து இந்த இத வச்சு சீவி சீவி எடுக்கணும். ஸ்டார்ட்டிங்ல நல்லா தான் இருந்தது. ஆனா 7வது கேரட்லாம் சீவும்போது அப்படியே நொந்துட்டேன். கை அண்ணா வலி. நடுவுல வந்து பால் காய்ச்சி ஆற வச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு பாத்திரத்துல நெய் ஊத்தி முந்திரி பருப்பு போட்டு வறுத்து அப்படியே எடுத்து வச்சுட்டு, அதே நெய்யில வந்து கொஞ்சம் கேரட் போட்டு நல்லா கிண்டி எடுத்து வச்சுடணும். அதுக்கப்புறம் இந்த ஆற வச்ச பால ஊத்தணும். இதுல வந்து தண்ணி ஆட் பண்ணவே கூடாது. ஃபுல்லாவே பாலுலயே தான் வேக வைக்கணும். அப்பதான் அந்த கேரட்டோட பச்சை வாசனை வந்து நல்லா போகும். நல்லா பால் ஊத்தி கிண்டி அத சமதளமா வச்சு ஒரு மூடி போட்டு 20 நிமிஷம் நல்லா வேக வச்சு எடுத்துறணும். அதுக்கடுத்து அந்த பாலெல்லாம் நல்லா வத்தி வரும்போது, 1 கப்பு சீனி தான் ஆட் பண்ணியிருந்தேன் இன்னைக்கு. அதுவே கொஞ்சம் கரெக்ட்டா தான் இருந்துச்சு. சர்க்கரை போட்டு நல்லா கிண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ஏலக்காய் பொடி, அப்புறம் நெய், அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டணும். நான் நெய் இன்னைக்கு கம்மியா தான் ஊத்தியிருந்தேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு நாங்க ஐஸ்கிரீம் கூட வச்சு சாப்பிட்டோம். சூப்பரா இருந்துச்சு. ஓகே பாய்.